சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மனோஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால வீட்ல சொல்லாம கல்யாணம் பண்றது தான் உனக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். 7 சனி உனக்கு ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே உனக்கு நல்லதா தான் முடியும். நீ கோடீஸ்வரனா ஆக போற அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியக்காரர் சொல்லிடுறாங்க. அதனால மனோஜ் இருந்துட்டு வேட்டி ஷர்ட்டோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. விஜய் இருந்துட்டு நீ எதுக்காகவும் வருத்தப்படாதடா, அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நான் போகிறது என்னோட கல்யாணத்துக்கு தாம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்லை, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நான் மறைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் புலம்பிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்த உடனே ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கனகாவோட அம்மா. கனகாவை மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ரோகிணியே வராங்க. கல்யாண வீடு இல்லையா, அதனால் பூ ஆர்டரு, அதுக்கு அடுத்ததாக சாப்பாட்டு வேலைக்கெல்லாம் நம்ம ரவி ஸ்ருதியும் அதே மாதிரி பூ அலங்காரத்துக்கு நம்ம மீனா முத்துவையும் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களும் அதே கல்யாணத்தில் தான் இருக்காங்க. மனோஜை போய் மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கீழே பார்த்தா நம்ம முத்து, மீனா, ரவி ஸ்ருதி இவங்க எல்லாருமே இருக்காங்க. மனோஜ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நம்ம ரோகிணியும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ரோகிணி பார்த்த உடனே நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தேன், ஆனால் எதையும் புரிஞ்சுக்காம இப்படி பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலாருன்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.